ஓரியோ ஃபிலிம் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய கணவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டுருச்சு. அப்புறம் அன்சாரி டாக்டர் நாகை ஹாஸ்பிட்டலில் அன்சாரி டாக்டர் வீட்டில் வச்சுருந்தோம் ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து இந்த இசிஜி எடுத்தாங்க. பாருங்கள், ஹார்ட் அட்டாக் 3 தடவை வந்திருக்கு, உயிருக்கு ஆபத்து, ஆன்ஜியோ பண்ணி உடனே ஸ்ட்ரென்த் வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஆன்ஜியோ பண்ணோம். 90% அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மனசு கவலைப்படுச்சு. எங்களை அந்த போதிய ஸ்ட்ரென்த் வைக்கிற அளவுக்கு 2 லட்ச ரூபா பணம் தோது பண்ண முடியல. அதனால் ஓமந்தூருங்கிற மெட்ராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அங்கே போயிட்டோம். அப்புறம் மாதம் 3 மாதம் மாத்திரை கொடுத்தாங்க. 2 மாதம் மாத்திரை வாங்கினோம். 3ஆவது மாதம் டெஸ்ட்டு பண்ணணும். அப்பயும் அவருக்கு ஹார்ட் இந்த இசிஜி கிளியர் ஆகலை, ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் அடுத்த மாதம் டாக்டர் வருவாங்க, பெரிய டாக்டர் வந்தாங்க, நீங்கள் ஸ்ட்ரென்த் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் திட்டமாக சொல்லிட்டாங்க. மனசை ரொம்ப உடஞ்சிருச்சு. நானும் தொழு அட்டாட்டா கேட்டிருந்தேன். இந்த ஸ்ட்ரென்த்துங்கிறத வைக்காமல் எல்லா மக்களையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றலாம் நான் துவா செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஒமேகா 3 மாத்திரை எடுத்துச்சு. 1 மாதம் சாப்பிட்ருக்காங்க. மறு மாதம் சாப்பிட்டுட்டு பாதியில் தான் அந்த 25ஆந்தேதி போய் அங்கே மறுபடியும் இசிஜி எடுத்தோம். பெரிய ஆச்சரியம், அவர் நார்மல் ஸ்ட்ரென்த் வைக்க தேவையில்லைன்னு மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்கன்னா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க மாத்திரை. அது கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவாங்க. இருந்தாலும் ஒமேகா 3 நான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் அந்த ஒரு ஹார்ட்டோடைய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துருக்கு. ஒரே ஃபிலிமுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.